அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து கள நிலவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். விபத்து நிகழ்ந்து 24 மணி நேரத்தை கடந்திருக்கிறது. தற்போது மீட்பு பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? கண்டிப்பாக மிக கோரமான விபத்து, துயரமான விபத்து குஜராத்தில் நேற்று பிற்பகல் நடந்தது. ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த 241 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மீட்பு பணி என்பது நேற்று பொதுமக்கள், விபத்து ஏற்பட்ட உடனேயே பொதுமக்கள் தொடங்கி அதன் பிறகு போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் என பல்வேறு அமைப்பினர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அதாவது அங்கு இருந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியானது முடிந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் கூட இன்னும் விமானம் கட்டிடத்தின் மேல் சிக்கியிருப்பதால் அதற்கு அடியில் யாராவது இருக்கலாமோ என்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து அங்கு மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த விபத்துக்குள்ளான இடத்துல பக்கத்தில் 3 ஹாஸ்டல்கள் இருந்தது. பிஜே மருத்துவமனையின் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியும் ஹாஸ்டல் இருந்தது. அங்கு இருக்கும் மாணவர்கள் தற்போது ஹாஸ்டல்களை காலி செய்து வருகிறார்கள். அவர்கள்கிட்ட கூட நம்ம பேசலாம். தமிழ் தானே? நீங்க இந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருந்தீங்களா? ஆமா, நான் 2 இயர்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்றேன். பிஜி ஸ்டூடெண்ட். இது வந்து பிஜி ஹாஸ்டல். அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்லாம் எங்க ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிருக்காங்க. ஃபேமிலி அகாமடேஷன். அப்படியா? ஆமா. ஸோ என்ன ஆச்சு எக்ஸாக்டா? நீங்க இருந்தீங்களா நடக்கும்போது? ஆமா, நான் ரூம்ல தான் இருந்தேன். சாப்பிட வந்தேன், லஞ்ச் சாப்பிட தான் வந்தேன். அரௌண்ட் 1:30 ரூமில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனாக பெரிய நாய்ஸ் கேட்டது, லவுட் நாய்ஸ், கிராஷ் ஆகிற மாதிரி. வித்தின் 10 செகண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்மோக், ரூம் ஃபுல்லாக ஸ்மோக் தான் இருந்தது. ஸோ இந்த 3 இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த 3 பிளாக், இதுக்கப்புறம் 2 பிளாக் இருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தம் 4 பிளாக் இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த பிளாக்ல இருந்தீங்க? இந்த இன்சிடென்ட் நடந்தது இந்த மெஸ்லன்னு சொல்கிறாங்க, அந்த ஃப்ளைட் விழுந்தது மெஸ்லன்னு சொல்கிறாங்க. அதனோட ஒரு பார்ட் வந்து வெடிச்சு இந்த 3 பிளாக் மேலே விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பிளாக்ல இருந்தீங்க? இந்த ஃப்ளைட் விழுந்தது எந்த பிளாக்? நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்தேன். மொத்தம் 4 பிளாக் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்தேன். மேக்ஸிமம் டேமேஜ் வந்து 4, 4வது பிளாக்கும் 3வது பிளாக்ல தான் மேக்ஸிமம் டேமேஜ். அங்கே தான் ஃபேமிலிஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் டேமேஜ். அங்கேருந்து தான் ஃபயர் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வெஹிக்கிள்ஸு, காரு, பைக்கு எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ 4வது பிளாக்னு சொல்றீங்க. 4வது பிளாக்ல தோராயமா இவ்வளோ பேர் அங்கே தங்கியிருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரா இருந்தாங்களா? தமிழ்நாட்டு மேபி ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்க. ஃபேமிலிஸோட இருந்திருப்பாங்க. என் பிளாக்ல நான் மட்டும் தான் தமிழ். ஓகே, அங்கே இருந்தவங்க எத்தனை பேர் இப்போ மிஸ்ஸிங் அப்படின்ற தகவல் எதனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஏன் இப்போ வந்து இந்த ஹாஸ்டலில் காலி பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, எத்தனை பேர் மிஸ்ஸிங்லாம் தெரியும், எங்களுக்கே தெரியல. ஏன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே, மொபைல் எல்லாமே ரூமில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு அந்த இன்சிடென்ட் நடந்தவுடனே நாங்கள் எல்லாம் அலறடிச்சு எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டோம். நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து நாங்கள் எல்லாம் வெளியே தான் இருக்கோம். இப்போ தான் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்கறதுக்கு, என்ன திங்ஸ், முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஸோ இங்கே நிறைய பேர் இன்ஜூரி ஆகி போகிறதே நம்ம பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜூரி ஆகி அவங்க பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் இங்கேயே ஷிஃப்ட் ஆகுறாங்களா இல்லை சொந்த ஊருக்கு போகிறாங்களா? இல்லை, மேக்ஸிமம் அவங்க அகாமடேஷன் வந்து இங்கே தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் அங்கே எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தான் பெரிய இன்சிடென்ட் நடந்தது. ஃப்ளைட் கிராஷ் நடந்த முக்கியமான இடம் வந்து அங்கே எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மெஸ்ஸில் தான். அவங்க பசங்க வந்து லஞ்ச் சாப்பிட வரும்போது தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஏரியா? நீங்கள் குடும்பத்தோடு இருக்குன்னு சொன்னீங்க. நான் ஃபேமிலியோட இல்லை, நான் பேச்சுலர் தான். நான் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். உங்கள் பேர்? டாக்டர் அருண் பிரசாந்த். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பிளாக்ல வேறு யாருன்னா இருக்காங்களா, தங்கியிருந்தாங்களா? என்னோட கொலீக்ஸ்லாம் இருக்காங்க. என்னோட கொலீக்ஸ் 4-5 பேர் இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என் பிளாக்ல வந்து எதுவும் யாருக்கும் அடிப்படலை, எதுவும் இன்சிடென்ட்லாம் இல்லை. என் பிளாக்ல இருக்கவங்களாம் சேஃப் ஆகிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விபத்தில் இருந்ததா சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல பெரிய டிசாஸ்டர்னு சொல்கிறீங்க, 4-5 ஃபேமிலி அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க இப்போ உங்களை தொடர்பு
கொண்டாங்களா? அவங்க 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 உயிரோடு இருக்கிற தகவல் ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு யார்ட்டையும் கான்டாக்ட் இல்லை. எல்லாரோட திங்ஸ் எல்லாமே ரூமில் தான் மாட்டிகிட்டு இருக்கு. எங்களுக்கே தெரியாது. இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். போய் எல்லாமே ரூம் எப்படி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எல்லாரையும் உள்ள அலோவ் பண்ணாங்க, நீங்கள் இன்னும் உள்ளே போகாமல் இருக்கீங்க? ஒருத்தராக டர்ன் பை டர்ன் போய் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வராங்க. அதுக்காக டைம் ஆகுது, அதனால் வெயிட் பண்ணுறோம். அவங்க கூப்பிடுவாங்க. நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு வருவாங்க. ஃபேமிலிஸ் அப்புறம் லேடிஸ்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போவோம். இப்போ சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. 24 மணி நேரம் தாண்டிடுச்சு. 2 மணி நேரம் கூடுதலாகவே ஆயிடுச்சு. இது வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாங்க? அதாவது ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க 241 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் இங்கே மருத்துவமனை மெஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்ற எந்த விவரத்தை மருத்துவமனை நிர்வாகமோ இல்லை இங்கே உள்ளூர் அரசாங்கமோ எதுவுமே சொல்லலை. ஸோ நிவாரண பணிகளுக்காக உங்களுக்கு இப்போ நீங்கள் திடீர்னு ஹாஸ்பிட்டல் வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த உங்களுக்கான அகாமடேஷனாக இருக்கட்டும், உணவு, மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த தகவல் எதுவுமே முழுசாக வெளியிடப்படல. மாணவர்கள் என்ன ஆனார்கள் இங்கே இருந்தவங்க அப்படின்றது. ஸோ இந்த தகவல் எதுனா உங்களுக்கு முன்னாடி தெரிவிக்கப்பட்டதா? இல்லை எதுவும் தெரியல. நாங்களே பிளாங்காக தான் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து டெம்பரரியாக அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. காலேஜில் வந்து சில ஹாஸ்டல்லாம் இருக்குது. அந்த அகாமடேஷன் தான் இப்போதைக்கு நாங்கள் இருக்கோம். திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருக்கோம். அப்புறம் அவங்கள டெம்பரரியாக அங்கே தான் இருக்கோம். பொதுவாக நண்பர்கள் வட்டாரம் அப்படின்னும் போது ஐயோ நம்ம நண்பருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்க பிளாக்ல இப்படி ஆயிருக்கு அப்படின்லாம் நிறைய நம்ம பேசிப்போம் இல்லையா? நம்ம இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் அப்படின்றாலும் நம்ம தமிழ் உங்களுக்கு எதாவது தமிழ்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பாதிப்பு அப்படின்லாம் நம்ம கேட்டுருக்கோம். மற்ற மாநிலங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்தாங்களா? தமிழ் அப்படின்றத தாண்டி உங்களுடைய நண்பர்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், உங்களோட உடன் பிஜி படிக்கிறவங்க யாருன்னா அந்த பிளாக்ல இருந்தாங்களா? அவங்க நிலைமை என்ன? அவங்க உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணாங்களா? நீங்கள் அதாவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அவங்களை கேட்ச் பண்ண முடிஞ்சுதா? இல்லை கான்டாக்ட் அது சுத்தமாக இல்லை. இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். என்ன உங்கள் ஃபோன் இல்லாததுனால நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். எல்லாமே எமர்ஜென்சியில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு யாருக்குமே கான்டாக்ட் இல்லை. எல்லாரும் லைஃப்பை சேவ் பண்ணுறது தான் பிஸியாக இருக்காங்க. ஸோ நாமளும் அவங்கள எதுவும் கான்டாக்ட் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை யோசிக்கணும். ஸோ நேற்று அந்த ஒரு தருணம் நீங்கள் எல்லாமே ஓடுனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த சம்பவம் நடந்து என்ன நடந்ததுன்னு யாருக்குமே புரியாது. ஃப்ளைட் கிராஷாக என்ன எதுவும் தெரியாது. ஒரு 10-15 நிமிடங்கள்ல அந்த டென்ஷன் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது பதிவு பண்ணீங்க? சடனாக ஒரு பெரிய நாய்ஸ் கேட்டது. இடிக்கிற மாதிரி இருந்தது. வெளியே ஏதோ பெரிய பஸ் இல்லைனா லாரி அந்த மாதிரி ஆக்சிடென்ட் தான் நினச்சேன். பட் ஆனால் விண்டோஸ் டோர் எல்லாமே அதிர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 செகண்ட் தான் அதிர ஆரம்பித்தோடனே எல்லாமே பிரேக் ஆகி ரூம் ஃபுல்லாக ஸ்மோக். ரூம் பில்டிங் எல்லாமே ஸ்மோக். நாலா பக்கமும் ஸ்மோக் தான். எங்கேயும் பார்க்க கூட முடியல. வெளியே வந்து சடனாக பில்டிங்கை வெக்கேட் பண்ணிட்டு எல்லாம் ரோடுக்கு தான் வந்தோம். இப்போ உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி தரேன் மருத்துவமனை நிர்வாகம் சொல்லியிருக்கா? ஆமாம் சொல்லிட்டாங்க. நன்றி. இது இங்கு மாணவர்கள் நிலைமை அப்படின்னு பார்த்தா அடுத்த கட்டமாக நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த விசாரணை அப்படின்றது தொடங்கியிருக்கு. 2 கருப்பு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அதிலிருந்து அப்படின்றத அதிலிருந்து எடுக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தை விமானப்படை அதிகாரிகள் மட்டுமல்ல, விமானப்படை விசாரணை குழு மட்டுமல்ல, US அதே போல பிரிட்டிஷ் நாட்டில இருந்தும் நிபுணர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் இந்திய குழுவோடு சேர்ந்து விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 பிளாக் அந்த கருப்பு பெட்டிகள் கிடைக்கப்பட்டது. அதில் ஒன்று வாய்ஸ் அனலைசிங் ஆல்ரெடி தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த தகவல்கள் கிடைத்தாலும் கூட முதலில் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் செய்தி ஊடகங்களுக்கு தெரிவிப்பார்கள். நமக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக சில தகவல்களை சேகரிக்க முயற்சி செய்வோம். காலையிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை அதிகாரிகளிடம் பேசும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான், அந்த கருப்பு பெட்டி அது கிடைச்சா அதில் எங்களுக்கு விபத்துக்கான காரணம் தெரிஞ்சிடும் அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாங்க. கருப்பு பெட்டி கிடைத்த தகவலை கூட, முதல் கருப்பு பெட்டி கிடைத்த தகவலை கூட தந்தி தொலைக்காட்சி தான் களத்திலிருந்து முதல்ல பதிவு செஞ்சது அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டுமல்ல, இங்கு வந்து நேற்று இருந்த அளவுக்கு ஃப்ரீடம் இன்னைக்கு இல்லை. பொதுமக்கள் அவர்கள் வசிக்கும் ஏரியாக்குள்ளே போக அனுமதி மறுக்கப்படுகிறார்கள். இதற்கான காரணம் இங்கு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க.
ஸோ அதற்காக இப்போ போய் பொதுமக்கள் எல்லாம் இருந்தால் அதற்கு வந்து இடையூறாக இருக்கும். அந்த ஒரு காரணத்திற்காக நாங்கள் யாரையும் அனுமதிக்க விரும்பவில்லை அப்படின்றத எங்க அதிகாரிகள் பதிவு பண்றாங்க. ஊடகங்கள் கூட நேற்று சென்ற அளவுக்கு எளிதாக அந்த சம்பவ இடத்தை இன்று நெருங்க முடியவில்லை. இதற்கு காரணமும் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அப்படின்றது தான் இங்குள்ள அதிகாரிகள் பதிவு பண்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் உயிரிழப்பு அப்படின்றது வந்து தற்போது வரை 248 தான் உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்கிறது. ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் எல்லாம் 265 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்களை அவங்க தொலைக்காட்சியிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு வராங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லை. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஏர் இந்தியா டாடா தரப்புல டாடா குழுமம் தரப்புல ஒரு அறிவிப்பு வெளியானது. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி அப்படின்னு சொல்லி. இது வந்து விமான விபத்தில் மட்டும் பொருந்துமா அல்லது இங்கு மருத்துவ மாணவர்கள் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு 15 வயது சிறுவன் டீக்கடை வைத்திருப்பவரின் மகன் பாதிக்கப்பட்டிருக்கான். அவருக்கும் அந்த 1 கோடி பொருந்துமா? இந்த கேள்வியெல்லாம் எழுது. இது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவர்களின் நிலைமை அப்படின்றத பார்க்கணும். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை சென்று கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், அவர்கள் உடல் எப்போது கிடைக்கும்? முன்னாள் முதல்வர் அவரது உடல் கூட தற்போது வரை ஒப்படைக்கப்படவில்லை. இதற்கு காரணம் டிஎன்ஏ மூலம் மட்டுமே இந்த உடல்கள் யாருடையது என்பது உறுதி செய்யப்படும். அதற்கான பணிகள் இங்கு தொடர்ந்து நடந்து வருகிறது. அதே போல இந்த விபத்துக்கான காரணத்தை பல்வேறு கோணங்களில் விசாரணை ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கு. முதல்ல விமான விபத்தா பார்க்கப்படுது. சம்பவ இடத்துக்கு என்ஐஏ கூட வந்திருக்காங்க. விமான விபத்தை தாண்டி இது வேறு ஏதேனும் விஷயம் இருக்குமா அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அது தொடர்பாகவும் இங்கே விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதை தாண்டி நாளை காலை இங்குள்ள அந்த விமானம், தற்போது வரை அந்த விமானம் அந்த கட்டிடத்தின் மேலேயே இருக்குது. நாளை இந்த கட்டிடத்தின் மீது உள்ள விமானத்தை அகற்ற வாய்ப்பிருப்பதாக நமக்கு இங்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான இயந்திரங்களை, பெரிய பெரிய கிரேன்களை கொண்டு வரும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடிபாடுகள் அகற்றப்பட்டால், அந்த விமானம் அகற்றப்பட்டால் அதற்கு அடியில் யாரானும் சிக்கியிருக்கார்களா என்ற விஷயங்களும் நமக்கு தெரிய வரும்.